ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா போல இல்லைனா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ ஜெயலலிதா மாதிரி இவருக்கு பவர் இல்லையா? இவர் சிஎம் இல்லையா? அவங்களும் முதல்வராக வந்தவங்க தான். இப்போ இவரும் முதல்வராக தான் இருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு அந்த பவர் இல்லையா? அப்புறம் அது என்ன என்ன சொன்னீங்க? துணியை உருவி விட்டுருப்பாரு. இது வந்து ஆபாச பேச்சு இல்லையா? சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், பதிலுக்கு நாயை பார்த்து சூரியன் இன்னைக்குமே ரியாக்ட் பண்ணாது. நாயின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்களா? அவங்கள நாய் நம்ம யாரை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களே அவங்க சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை சார், முதல் மாநாட்டுக்கும் ரெண்டாவது மாநாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் கேட்குறேன். என் கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிற பவன் கல்யாண் ஆந்திராவில் இருக்கார். அது அங்கே வந்து அவர் நடத்தின அதே மாநாடு எத்தனை மாநாடு அவர் அங்கே நடத்தினார் சார்? சும்மா ரீசன் சொல்லிட்டு இருக்கலாம் சார். இங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த மாநாடும் கூட்டமும் சேரக்கூடாதுன்ட்டு என்னென்னலாம் வந்து பண்ணாங்களோ இங்கே எல்லா மக்களுக்கும் தெரியும் சார். பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். எம்எல்ஏ திமுக எம்எல்ஏக்கள் திருவொற்றியூர் எம்எல்ஏ KP சங்கர் அவர்களும், ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ VC சந்திரகுமார் அவர்களும் திரு விஜய் அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு KP சங்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஜெயலலிதா போல இருந்திருந்தா அவரோட துணியை உருவி விட்டுருப்பாரு அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அது உங்கள் ரியாக்ஷன் எப்படி சார் இருக்குது? தாவேக்கா ரியாக்ஷன் எப்படி இருக்குது? எப்படி அவர் கவுண்டர் பண்ண போகிறீங்க? கவுண்டர் பண்ணல சார். இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா போல இல்லைனா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ ஜெயலலிதா மாதிரி இவருக்கு பவர் இல்லையா? இவர் சிஎம் இல்லையா? அவங்களும் முதல்வராக வந்தவங்க தான். இப்போ இவரும் முதல்வராக தான் இருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு அந்த பவர் இல்லையா? அப்புறம் அது என்ன என்ன சொன்னீங்க? துணியை உருவி விட்டுருப்பாரு. இது வந்து ஆபாச பேச்சு இல்லையா? அங்கிள்னு சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்கள் வந்தது. இப்போ இவர் பேசின பேச்சு வந்து தப்பா இல்லையா? இப்போ யாருக்கும் வந்து தப்பாக தெரியலையா? துணியை உருவிட்டு எப்படி உருவிடுவீங்கன்னா, நான் அசிங்கமாக பேசுகிறாங்க சார். முதல்ல வந்து அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரை பற்றி இழுத்து பேசுறதே தப்பு. அவங்க இறந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்கு உரிய ஒரு அம்மையார்ன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அவங்கள போயிட்டு நீ பேசுகிறதே தப்பான வார்த்தை. அவங்கள வச்சு நீ துணியை உருவிட்டு அடிக்கிறேன்னு நினச்சினா நீ என்ன பேச்சு பேசுகிற? நீ எல்லாம் ஃபஸ்ட்டு அரசியல் நாகரிகமே தெரில. நீ எல்லாம் உன்னெல்லாம் ஃபஸ்ட்டு யார் மேடையில் ஏற்றுனதுன்னு எங்களுக்கு தெரியல. என்னைக்காவது எங்கள் தாவேக்கா தொண்டர்களோ தாவேக்கா உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ யாரையாவது கொச்சையாக பேசியிருக்குமா? எங்கள் தலைவர் பேசியிருக்காரா? இது வரைக்கும் யாரையாவது கொச்சையாக பேசியிருக்காரா? தப்பான வார்த்தையா? என்னது மிஸ்டர் PM அப்படின்னு சொன்னது தப்பான வார்த்தையா? பிரைம் மினிஸ்டர் சரத்குமார் சொல்றாரு சார். பிரைம் மினிஸ்டர் கூப்பிடாம என்ன கூப்பிடுறது எனக்கு தெரியல சார். அவங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருக்கட்டும் சார். பிரைம் மினிஸ்டர்ன்ற பதவிக்கு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க, வேற எதுக்காவது இல்லை. எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க சார். அவர் நைட்டு கனவுல வந்து கட்சி கால்ச்சவரெல்லாம் பேசவே கூடாது சார். ஃபர்ஸ்ட் அவர் நைட்டு நான் சற்றே உறங்கி கொண்டிருந்தேன், கபால் என்ற வண்டையில் உறக்கின்ற மாதிரி அவர் வந்து பேசுறவர். அவர்கிட்டலாம் வந்து அவர் பேச்செல்லாம் ஃபர்ஸ்ட் எடுபடியே இங்கே நாங்கள் எடுத்துக்கதே கிடையாது சார். நாங்கள் யாருக்காவது குரல் கொடுத்துட்டு இருக்கோமா? இல்லை எங்கள் தலைவர் யாருக்கா, எங்கள் விஜய் அண்ணா யாருக்காவது வந்து குரல் கொடுக்குறாரா? ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரா? ஏன்னா அவங்களோட டார்கெட் தெளிவாக இருக்காரு, அவரோட கோல்லையும் தெரியா இருக்காரு. அதனால் அவர் அந்த எம்எல்ஏ பேர் என்ன சொன்னீங்க? KP சங்கர் அவர்களாம் அரசியல் நாகரிகமே இல்லாதவரெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி வச்சுக்கிறது தான் நாங்கள் பேசுவோம் சார். அதே மாதிரி திரு VC சந்திரகுமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், பதிலுக்கு நாயை பார்த்து சூரியன் இன்னைக்குமே ரியாக்ட் பண்ணாது. நாயின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்களா? அவங்கள நாய் நம்ம யாரை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களே அவங்க சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அவங்கள சூரியனாகவே ஃபஸ்ட்டு பார்க்கல. இப்போது ஒரு கலைஞர் ஐயா இருக்கிற வரைக்கும் பார்த்தோம், ஏதோ அவங்களோட ஆளுமையில் நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் அதை ஃபஸ்ட்டு சூரியனாகவே பார்க்கல. ஏதோ கார்ப்பரேட் அரசியல் மாதிரி குடும்ப நலனுக்காக இங்கேருந்து போயிட்டு மீட்டிங் வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு வர மாதிரி எங்களுக்கு தோன்றதை சொல்கிறேன் சார். நாங்கள் எங்களோட பார்வையில் வந்து அவங்க சூரியனாகவே தெரில. அப்புறம் அவங்க நாயின்னு சொல்லிக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிறப்போ, ஒரு பத்திரிகையாளர் ஒரு முக்தார் அவர்கள் வந்து தாவேக்கா மாநாட்டுக்கு போனார். அவர் வந்து எந்த வகையில் ட்ரீட் பண்ணாங்கன்றதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்களும் அங்கே அந்த மாநாட்டில் தான் இருந்தீங்க. ஏன் சார் ஒரு பத்திரிகையாளர் அங்கே போய் நியூஸ் சேகரிக்கக்கூடாதா? அது ஏன் சார் நம்ம அப்படி பண்ணணும் சார்? பத்திரிகையாளர்கள் நியூஸ் சேகரிக்கிறது வந்து பத்திரிகையாளர்கள் எப்படியாப்பட்டவர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். இன்றைக்கி இருக்கிற
இப்போ ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் சினாரியோ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ மக்கள் பார்க்குறோம். உங்களை மாதிரி மீடியா இருக்கிறத வந்து தான் மக்கள் எல்லாரும் சாமானிய மக்கள் பார்க்குறது எது இன்னைக்கு ஃபோனில் வந்துருச்சு. எல்லாம் டிவியை விட எல்லாரும் ஒரு காலத்தில் எஃப்எம்ல கேட்டு நியூஸ் போய் இன்னைக்கு ஃபோனில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு யூடியூப் சேனல்ஸ். அப்படியேப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் நீ நல்லதை காட்டுவியா கெட்டதை காட்டுவியா? நல்லதை மட்டும்தான். ரெண்டுமே காட்டு. நல்லது நல்லதை மட்டும் ஃபர்ஸ்ட் காட்டு. அங்கே கெட்டது நடந்தால் நீ காட்டு. அங்கே நடக்கலையே, நடக்காததை நீ காட்டிட்டு முதல்ல அது முக்தார்லாம் யார் சார்? அவர் மாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கின்னு ஒரு மரியாதை இல்லை. அவர்லாம் முதல்ல யூடியூப் சேனல் தண்ணி வரலங்கிறாரு. அது உண்மையாதானே சார்? தண்ணி வந்துச்சா வரல? ஏன்னா நாங்கள் பார்க்கல சார். இருந்த நீங்க சொல்லுங்க சார். தண்ணிலாம் வந்தது சார். என்னோட கொஸ்டின் இப்போ ஒரு அங்கே நீங்கள் பார்த்தீங்களா அந்த குழா செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க, டேப் செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க சார். ஒரு குழா ஆப்போசிட்டில் வர டேப்பில் வருதுன்னு அவரே சொல்கிறாரு, இங்கே வரலையாப்பா அப்படின்னு அவரே சொல்கிறார். அதாவது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர் ஒருத்தர் வந்து அங்கே வருது பாருங்கண்ணா, அங்கே வருதுப்பா இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறாரு. சரி, அங்கே உண்மையாகவே தண்ணி வராமே இருக்கட்டும். ஒரு டேங்க்கில் அந்த லைனுக்கு கொடுத்துருக்க டேங்க்கில் தண்ணி காலியாக இருக்கலாம். அதை எடுத்துன்னு வந்து ஃபில் பண்ண டைம் ஆகுமா ஆகாதா? அந்த கூட்டத்தில் ஆகுமா ஆகாதா சார்? அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் சார். எக்ஸ்பிளைன்லாம் சார் அவருக்கு தெரியாதா? நான் குழந்தைய அவரு ஏன்னா இவ்வளோ பேசுறாரு, இவ்வளோ யூடியூப் சேனலில் பேசுகிற அவர் பேச்செல்லாம் நம்ம கேட்கும்போது என்னமோ அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அந்த மாதிரி பேசுவார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு அந்த அறிவு கூடமா இல்லை? அவ்வளோ அன்சிவிலைஸ்டு பர்சனாக அவர் ஆப்போசிட் டேப்பில் தண்ணி வருது இங்கே வரலன்னு சொல்லி வீடியோ போடுறவருக்கு அது தெரியாதா? டேங்க்கில் காலியாக இருக்கும், வர டைம் எடுத்துருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? வராமல் இல்லை. ஆனால் திரும்ப அந்த டேப்லேயே வந்தது, அதே டேப்லேயே திரும்ப சார் நல்லா அழுத்துங்க வரும்னு சொன்னேன் சார். அவ்வளோ ப்ரெஷரில் ஏர் பிளாக் ஆகிருக்கலாம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்கலாம் இல்லையா? அதை எடுத்து நீ உடனே மக்களுக்கு வந்து தண்ணி வரல தண்ணி போட்டேன்னு பெருமையாக பேசி இதெல்லாம் ஒரு பேச்சு. அது மட்டும் தான். தாவேகா தொண்டர்கள் அன்னைக்கு அவரை வந்து ரொம்ப மரியாதையாக வெளியே அனுப்புனாங்க. இதே வேற எந்த கட்சி அல்ல சார். அவர் தாக்குனதாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன தாக்குனாங்க? தாக்கப்பட்டிருக்காரு. என்ன தாக்குனாங்க? அவ்வளோ மரியாதையாக நீ வெளியே போயிடு இதான் சொன்னாங்க. இதே நீ வேற கட்சியோட மாநில மாநாடுக்கு நீ போயிருந்தனா உன்னை என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க? அடிச்சு உன்னை துவைச்சிட்டு இருப்பாங்க. உன் ஜெட்டியெல்லாம் உரிய ஓட விட்டுருப்பாங்களா இல்லையா? பண்ணியிருப்பாங்களா இல்லையா? எங்கள் தொண்டர்கள் யாருன்னா அப்படி பண்ணாங்களா? அவ்வளோ நாகரிகம் தெரிஞ்ச தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க சார் எங்கள் கட்சியில். இல்லை சார், வேற காரணம் எதுவும் இல்லையா சார் அவர் துரத்துனதுக்கு? சார் வேற அவர் ஒன்ஸ் என்ட்ரு ஆகும்போதுலேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். அவர் வந்து சின்னதாக எல்லாமே அங்கே என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் ஆகுதோ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாரையும் எடுத்து அவர் பார்த்துருக்காரு. பார்த்து இதெல்லாம் வீடியோ ஏன் அங்கே அவ்வளோ நல்லது நடக்குது அதெல்லாம் நீ எடுத்து காமிச்சிருக்கணும்ல. நீ உண்மையான ஒரு பத்திரிகையாளர், உண்மையான ஒரு மீடியா சேனலை வச்சு ரன் பண்ணுறவனா இருந்தால் நீ ஒரு சைடாக நிற்காம நீ என்ன பண்ணியிருக்கணும்? நியூட்ரலாக ரெண்டு சைடும் இல்லை இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்படி ஆயிருக்கு, இந்த சைடில் இதுவும் ஒரு சின்ன இதாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை விட்டு அங்கே போய் தண்ணி அடிக்கிறான், இங்கே பாரு இங்கே இப்படி இருக்குது, இந்த இதில் தண்ணி வரல, இதெல்லாம் ஒரு பேச்சா? தண்ணி அடிக்கிறான் அவர் சொன்னதை சொல்கிறேன் சார் நான். நான் சொல்லலை, அவரு சொன்னதை சொல்கிறேன். தண்ணியை சார் நான் தான் சொல்லிட்டேனே அவங்க ஸ்லீப்பர் செல்ஸ்ன்ட்டு. என்ன சார் பேசுகிறீங்க சார்? அத்தனை லட்சம் பேர் வந்துக்கிறான், வெறும் 4 பேர் ஃபோட்டோவை காமிச்சு அவங்க தண்ணி அடிக்கிறாங்கன்னா நாங்கள் வெளி கட்சியிலேருந்து வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அதான் அங்கே என்ன நிதர்சனமான உண்மை சார். அங்கே ஒருத்தர் கூட, நான் களத்தில் இருந்தேன் சார், அங்கே ஒருத்தர் கூட மது அருந்தில்லை சார் நான் பார்த்த வரைக்கும். நான் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாளாக ட்ராவல் பண்ணேன் சார். 3 நாள் 4 நாள் அங்கே எந்த ஒருத்தரும் மது அருந்தில்லை சார். அங்கே அவ்வளோ டீசெண்டான ஒரு மாநில மன்னர் நானே வாழ்க்கையில் பார்த்ததில்லை சார். சார், திரு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் வந்து அவ்வளோ பேசுகிறாருன்றீங்க, அரசியல் பேசினாருன்றீங்க, உணர்ச்சி வசமாக பேசினாருன்றீங்க. ஆனால் மக்கள் நலன் சார்ந்து என்ன சார் பேசினார்ன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இது ஏன் சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க, மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே பேச மாட்டாங்கன்றது ஒரு திமுக சைட்லேருந்து விமர்சனம் வருது, பல கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க. அப்போ தாவேகாவும் பாஜகவும் ஒன்றா? அப்போ தாவேகா வந்து பாஜகவோட பி டீமான்ற கேள்வியும் எழுது சார். திரும்ப அதே கேள்வி இது வந்து அவர் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கேள்வி இது. ஃபஸ்ட்டு அவர் உள்ளே வரும்போது என்ன சொன்னோம், கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் அப்பயே சொல்லிட்டாங்க இது பிஜேபியோட பி டீமு, ஏ டீமு, சி டீம்னு எல்லா டீமும் சொல்லிட்டாங்க. திரு பவன் கல்யாண் அவர்களும் அம்பேத்கர் இப்படியான ஒரு நிறையா ஐடியாலஜி பேசி வந்தவர் தான். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு யார் கூட இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு விஜய் அவர்களும் அப்படி போக மாட்டான்றது என்ன சார்? சார் போக மாட்டார்ல சார். அவர் நீங்கள் மற்றவங்களையும் விஜயண்ணாவையும் கம்பேர் பண்ணுறது முதல்ல தப்பு சார். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. விஜயண்ணா தான், பவன் கல்யாண் தான், எம்ஜிஆர் அவர்கள் தான். முதல்ல யாரையுமே இங்கே கம்பேர் பண்ணாதீங்க. விஜயண்ணா வந்து ரொம்ப தெளிவாக அவர் ஒரு கோல் செட் பண்ணிட்டார்னா அதை முடிக்காமல் அவர் வந்து தூங்க மாட்டார். அவருக்கு வந்து அந்த நிம்மதியும் இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வரேன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார், மாநில மாநாடு பண்ணார். இப்போது அடுத்த மாதம் நான் வந்து மக்களை சந்திக்க போகிறேன்றதையும் அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன் சார் அப்போ 1 மாதம் என்ன சார் பண்ண போகிறாரு?
சார் எங்கே வருமா சார்? என்ன சார் பேசுகிறீங்க? இந்த 21 நடந்து மாநாடு நடந்தது. சந்திக்க போகிறேன்னு, மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. எப்படி எடுத்தவொடனே வந்து நான் போயிட்டே இருப்பேன், படத்தில் காட்டுற மாதிரி சடால்னு ரோட்லேருந்து அப்படி டோர் கிடையாது திறந்து வண்டி விட்டு இறங்கணும்னு கேட்குறீங்களா? ஏன்னா மாநாடு முடிச்சு ஒரு 10 நாள் கேப்னே வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது டைமு. 10 நாளுன்றது ரொம்ப அதிகம் சார். நான் கேட்குறேன் 8 மாதம் இருக்குது சார் டைம். சரிங்களா? சரி 8 மாதமே வச்சுக்கோங்க. விஜய் அண்ணா அவர்கள் அவர் வந்து தெளிவாக மாநாட்டில் சொன்ன விஷயங்கள் வந்து மக்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், நான் வந்து எல்லாரோட வீட்டுள்ள போயிட்டு தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறார். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் சொன்னேன் நான் மக்களை சந்திக்க வரேன்னு சொன்னேன். எந்த கட்சி தலைவர்கள் ஃபஸ்ட்டு வந்து மக்களை பற்றி யோசிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரே ஒரு கட்சி தலைவரை சொல்லுங்கள் சார். நான் சேலஞ்சாக சொல்லுவேன். மக்களை பற்றி யோசிக்காமலையா சார்? அதுனா திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க. என்ன ஆட்சிக்கு வந்து என்ன யோசிச்சாங்க சார் மக்களை பற்றி? ஒன்று சொல்லுங்களேன் சார். ஒன்று சரி, நீங்கள் டிஎம்கே நீங்கள் ஆளும் கட்சி வச்சுக்கலாம் சார், டிஎம்கே வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதில் இருக்க ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்தது சார்? எல்லாம் ஜமீன் ராஜ பரம்பரை அப்படி இருந்தவங்களா? ஏதோ 1-2 பேர் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தவறு சொல்லக்கூடாது. எல்லாரும் அந்த மாதிரி வந்தவங்களா? இவங்களாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சரிங்க சார், மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா சார்? சார் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை சார். அது அவங்க சார் நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உள்ளே போகல சார். நான் சிம்பிளாக மக்களுக்கு நல்லது பண்ணதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அதுக்கு சொல்கிறேன் சார். எல்லாமே இப்போ கேட்டால் இதை வந்து நான் தனியார் மயமாக ஆக்கிட்டேன். எடுத்த உடனே ஒரு கேள்வி, தனியார் மயமாக ஆக்கிட்டேன். எதுக்கு தனியார் மயம் சார்? இப்போ இந்த தூய்மை பணியாளருமே ஒரு 10 ஜோன் ஆல்ரெடி தாரவாத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குமே கேட்குற கொஸ்டின் தான் இவங்களுக்குமே கேட்குற கொஸ்டின். ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி, சென்னையில் ஒரு கார்ப்பரேஷன் ஃபார்ம் பண்ணி, மேயரு, இத்தனை கவுன்சிலர்ஸ், இவ்வளோ பேர் வச்சு ஒரு தூய்மை பணியாளருக்கான அந்த வேலை வாய்ப்பை உங்களால் பகிர்ந்து கொடுக்க முடியலைன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அட்மினில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன் நான் மக்கள்கிட்ட. இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறது அதுதான். ஒரு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க சார். இந்த ஊரை சுத்தம் பண்ணுறவங்களோட பணியை வந்து இவ்வளோ மேயர்ஸ், அதாவது ஒரு மேயர் இருக்காங்க சென்னை கார்ப்பரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 170 வார்டு 200 வார்டு கவுன்சிலர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 200 வார்டு கவுன்சிலர் இருந்து ஒரு மேயர் இருந்து பார்க்க முடியாத ஒரு அட்மினாக ப்ரைவேட் பார்த்துருவோன்னு நினைக்கிறீங்க? ப்ரைவேட்டுக்கு லாபம் இல்லாமல் ப்ரைவேட்காரை எடுத்துக்கிறான், தனியார் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்களாம் நல்லது பண்ணோன்னு பேசலாம் சார். இங்கே ஆனால் பதிலுக்கு அவங்க வைக்கிற கேள்வி என்னென்னா, திரு விஜய் அவர்கள் நடிக்கிறாரு, படம் நடிக்கிறாரு, இளைஞர்களோட நலனை பற்றி அக்கறையாக பேசுகிறாரு. ஆனால் அவரோட படத்துக்கு 1000-2000 டிக்கெட் விற்கிறாங்களே, இது எந்த வகையில் சார்? அவர் விற்கல சார். ஆனால் அவர் கேள்வி எழுப்பியிருக்கலாம்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, ஏன் படத்துக்கு ஏன் இவ்வளோ விற்கிறீங்க, ஏன் ரசிகர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏழை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சார். அவர் அதை பற்றி பேசவே இல்லை சார். முதல் இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறத தடுத்தது வந்து விஜயண்ணா தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் நிறையா போது, இந்த பிரச்சனையை வந்து குரல் கொடுத்தவர் விஜயண்ணா. அப்போ இதை பற்றி யாரும் பேசலையே. அப்போ வந்து யாருமே இதை பற்றி கேட்கலையே. இப்போ வந்து அவர் பேசலை, இதெல்லாம் அவர் பேசிட்டார் சார். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டார் அவர் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, அவர் இன்றைக்கி நேற்று அவர் அரசியல் வரல சார். நாங்கள் வந்து இதை வந்து அவர் அரசியல் கட்சி 2 வருஷம் ஆகுதா, இப்போ அரசியல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. நாங்கள் 32 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம். அவர் 30 வருஷமாக மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கார். எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரு சார். ஜல்லிக்கட்டில் நைட்டு போய் உட்காந்துருக்காரு. உட்காந்தாரா இல்லையா? லட்சக்கணக்கில் கூட்டம் வந்துச்சு சார். அப்போ வந்து உட்காந்தாரு சார். ஆனால் ஏன் சார் தூய்மை பணியாளருக்கு வரல? கட்சி கட்டிட்டாச்சும் வந்துருக்கலாம் சார். புரியுதுங்களா சார்? அப்போ சார் காலகட்டங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி முன்னாடி ஒரு வீடியோவில் கேள்வி கேட்டிருப்பீங்க, 67க்கும் 77க்கும் வித்தியாசம் என்ன, 26க்குன்னா சார் அப்போ இருக்க காலகட்டங்கள் வித்தியாசம் இருக்குல்ல சார். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேல இருக்கும்போது 18 வருஷம் கட்சி ஆரம்பித்து 18 வருஷம் போராடி வீடு வீடாக தெருவா அண்ணா போய் குரல் கொடுத்தது தான் டிஎம்கே ஆட்சி பண்ணாங்க. கண்டிப்பாக இல்லை சார். அன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு அந்த உள்ளங்கை அளவுக்கு உலகம் வந்து நின்ன மாதிரி அப்போ கிடையாது. அப்போ ஒரு தெருவா போனார். ஒரு தந்தி அனுப்புனா கூட 2 நாள் 3 நாள் ஆகும் ஒரு ஏரியாவுக்கு போய் சேர்றதுக்கு. இன்றைக்கி அப்படி கிடையாது. அப்போது அந்த டைம் பீரியட் வந்து எங்களுக்கு இங்கே ஷார்ட் ஆகிடும்ன்றதை நாங்கள் சொல்ல வரோம். ஸோ அதனால தான் திரு விஜய் அவர்கள் பெருசாக வெளியே வரதில்லை. நாங்கள் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்ல, அதை பேஸ் பண்ணி தான் தாவேக்காவோட நகர்வுகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்கலாம் இதை சார். நீங்கள் அப்படி நான் வந்தாருன்ற நீங்கள் வரலன்றீங்க. அவர் வந்துட்டு தானே இருக்காரு, எல்லாத்துக்கும் வராரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு சார். நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அவர் வரலையான்னு கேட்குறது வந்து எப்படி வரலையான்னு கேட்குறீங்க?
எப்படி எந்த மாதிரி டெய்லி அவர் வந்து வெளியே ரோட்டில் நடந்து ரோடை போய் பார்த்துட்டு சுற்றிட்டு காரில் போனால் டக்குன்னு டோரை தந்து இறங்கி அப்படியே அங்கே கூட்டத்தை சேர்த்து தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு நான் இந்த மாதிரி வந்து நின்னேன் அப்படி சார் அப்படியேப்பட்டாருன்னா அவர் அரசியல்வாதி அவர் கிடையாது சார். விஜயண்ணா அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுன்றது மட்டும்தான் யோசிப்பாரோ சார். அவர் வந்து தன் சுயநலத்துக்காக அவர் என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, இவர் வந்து எந்த உழைப்புமே இல்லாம முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. மாவட்டமா போயிட்டு இருக்காரு சார். அவர் எதிர்க்கட்சி தலைவர். 4 வருஷமா எங்க எதிர்க்கட்சி தலைவர்னா என்ன சார்? பிரச்சாரம்ன்றது நான் என்ன கேட்குறேன், மக்களுக்கு பிரச்சனை எப்பெல்லாம் வந்ததோ அப்பெல்லாம் நீ குரல் கொடுத்துருக்குமா இல்லை? அதானே எதிர்க்கட்சி தலைவர். 4 வருஷம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? வீட்டில் தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு நான் கேட்டால் நான் விவசாயம் பண்ணேன்னு ஒரு மம்டி எடுத்து மாட்டிக்கினேன் இப்படி போயிட்டு இப்போ வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணுறேன், நான் 3 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணுறதுலாம் ஒரு கதையா சார்? 4 வருஷம் குரலே கொடுக்கல. கள்ளச்சாரத்துக்கு என்ன குரல் கொடுத்தாரு? கள்ளச்சாரத்துக்கு என்ன குரல் கொடுத்தாரு சார்? சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி சார்பா கள்ளச்சாராயத்துக்கு என்ன குரல் கொடுத்தாரு? எனக்கு அந்த கொஸ்டின். சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காரு சார்? என்ன பேசிட்டுனா குரல் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு? 4 வருஷம் அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில, ஆள் அடையாளமே இல்லை. இப்போ வந்து நான் 2 மாசமா நான் பிரச்சாரம் பண்ணுறேன், இவர் வந்து பிரச்சாரம் பண்ணலன்னு பேசுவேன். எங்கள் அண்ணா அடுத்த மாதம் பிரச்சாரம் பண்ணுவார் சார். இவங்களுக்கு 2 மாதம் கழிச்சே பிரச்சாரம் பண்ணுவார். ஆனால் எங்கள் அண்ணன் நல்லா பண்ணுவார். ஓகே சார், பிரச்சாரம் பண்ணுவாருன்றீங்க. ஆனால் மாநாட்டில் நிறைய பேசினார். கிட்டத்தட்ட 34 நிமிஷம் பேசினாருன்னு நினைக்கிறீங்க. 40 நிமிஷம் பேசியிருப்பார். அதில் வந்து வாக்கு திருட்டை பற்றி பேசலை, தூய்மை பணியாளர்களை பற்றி பேசலை, இன்னும் நிறைய பிரச்சனையை பற்றி அவர் பேசலை. ஒரு சினிமாவில் பேசுகிற அந்த டைலாக் மாதிரி பேசியிருக்காங்கன்ற மாதிரி தான் திமுகவினர் விமர்சிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே சார்? ஏன்னா நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க, அறிக்கையில் கொடுக்குறதையாச்சும் அவர் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கலாமே சார். ஃபஸ்ட்டு அங்கே ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். காலையில் 6 மணிலேருந்து அங்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மீடியா சைடு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர் சொல்கிறாங்க. எங்கள் சைடு கருத்து கணிப்பு நாங்கள் 20 லட்சம் 25 லட்சம் பேர் சொல்கிறோம். 4 லட்சம்ன்றாங்களே சார். ஆளே வரலன்னு சொல்லுவாங்க. கேட்டு பாருங்களேன், ஃபோன் சும்மா யாரையும் கேட்டு பாருங்க. கூட்டமே இல்லைங்க. என்ன கூட்டம் இல்லைன்னு கேட்பானுங்க சார். அதெல்லாம் அங்கே என்ன நிதர்சனமான உண்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க சார்? அங்கே நிற்க இடம் கிடையாது சார். 410 ஏக்கர் பார்க்கிங் ஃபுல்லாகி ரோடு ஃபுல்லாக வண்டிங்க நின்றுச்சு சார். தூத்துக்குடி ரோடை வந்து பிளாக் பண்ணி நிறுத்தினாங்க. அதாவது 200 அடி ரோட்டில் 100 அடி ரோடு தான் ஒர்க்கிங்கில் இருக்குது, மீதி 100 அடியை நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் உள்ள 200 ஏக்கர் திடல் ஃபுல்லாக கூட்டம் வந்துடுச்சு. இவ்வளோ பேர் வந்து அங்கே கூட்டம் வரல. நீங்கள் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன் சார். ரெண்டாவது வந்து டிஎம்கே வந்து 1000 பேசுவாங்க சார், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். இந்த மாதிரி வாயில் வந்து வடை சொல்கிறாரு, வந்து சினிமா டைலாக் பேசிட்டு போகிறாரு, இதெல்லாம் இப்படி பேசியே ஒன்றும் இல்லாமல் ஆகின்னு இருக்காங்க சார். வேஸ்ட் ஒன்றுமே. இது வந்து அவர் வந்து அங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்களுக்கு அரசியல் சொல்லிட்டார். ஆளும் கட்சி டிஎம்கே அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போன மாநாட்டிலே சொல்லிட்டார் சார். இருங்க நான் சொல்லிடுறேன் சார். அப்போ புரிஞ்சுக்கோங்க, போன மாட்டில் அவர் சொன்னது தான் இந்த மாநாட்டிலே சொல்றாரு. அவர் வந்து மாற்றலை. மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி நேற்று ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று வந்து பேசல. இதே வந்து 2016 வந்து சீமான் அவர்கள் வந்து கண்ட காலுக்கு நண்டு உள்ளதா ஏதோ எல்லாம் வந்து விஜயகாந்த் விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து நான் விடிகாலையிலே வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சிட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கு. ஒருத்தர் ஒரே கோலில் இருந்தால் அதை மாற்றக்கூடாதுன்னு தான் சார் எங்கள் விஜயண்ணாவோட பாலிசி. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் மாற்றி பேசலை. ஏன்னா இங்கே மக்களோட மனசில் எப்படி உட்காந்துக்கிடுச்சுன்னா தலைவர்கள்லாம் மாற்றி பேசுவாங்க அப்படின்றதான் உட்காந்துச்சு. இவரு எங்கள் அண்ணா அதை செய்யலை. விஜயண்ணா தெளிவாக ஒரே ஸ்டாண்டில் ஒரே நேர்கோட்டில் தான் அவர் இன்றைக்கும் இருக்கார். இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இல்லை சார், முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் கேட்குறேன் சார். முதல் மாநாடு அதாவது இருங்க இது நிறைய மீடியா கொள்கை நான் விளக்க மாநாடு, அப்புறம் நீங்கள் வாகை வெற்றி திரும்பும் வாகை சூடு மாநாடுன்னு நீங்கள் பேர்லாம் வித்தியாசமா இருக்கு சார். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன் சார். பேர் டிஃப்ரெண்ட் ஆகுது, இது என்ன சார் என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறீங்களே சார். விஜய் அவர்கள் அங்கேயும் கொள்கை எதிரி அரசியல் எதிரி பேசிட்டாரு, இங்கேயும் அதே தான் பேசியிருக்காரு. அங்கேயும் நிறைய பேசினாரு. கிட்டத்தட்ட அதுவும் இங்கே சிமிலர் தான் இருக்கு. சரிங்க, அங்க என்ன மக்கள் பிரச்சனை என்ன பேசுறாருன்றதுதான் சார் கேள்வி. கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன். மக்கள் பிரச்சனையை அவர் பேசிட்டாரு, அதுக்கான தீர்மானங்களும் 2 மாநாட்டிலையும் ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இது வந்து அரசியல் அறிமுக மாநாடு, கொள்கை பரப்புரை மாநாடு, அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அக்செப்ட். ஃபர்ஸ்ட் மாநாடு. 2வது மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அண்ணா ஃபோட்டோ வச்சுட்டாரு, எம்ஜிஆர் ஃபோட்டோ அவர்கள் வச்சுட்டாங்க, விஜயண்ணா ஃபோட்டோ வச்சுட்டாங்க. எல்லாமே அங்கே எல்லாருக்கும் கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சு. முதல் மாநாட்டில் வந்த கூட்டத்தை இங்கே எல்லாரும் என்ன சொன்னீங்க?
முதல் மாநாட்டுக்கு ஒரு கூட்டம் வந்ததில்ல சார். இதே 10 லட்சம் பேர் தான் அங்கேயும் 10 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க, அங்கேயும் வந்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு சினிமா நடிகன், சினிமா ரசிகர்கள்லாம் சேர்ந்து வந்த கூட்டம்னு சொன்னீங்களா இல்லையா? எல்லாரும் சொன்னீங்களா இல்லையா? திரு விஜயகாந்துக்கும் அதே கூட்டம் வந்திருக்கு. ஆந்திரால திரு சிரஞ்சீவி அவர்களும் கட்சி ஆரம்பிக்கும் போது 10 லட்சம் பேர் வந்தாங்க. கேப்டன் அவர்கள் எத்தனை மாநாடு நடத்தினார் சார்? மதுரை மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி இதே அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்தினாருங்களா சார்? நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து டாமினேட் பண்ணியோ இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ நான் பேசல. இங்கே அதுக்கான டாபிக் இல்லை. என் கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிற பவன் கல்யாண் ஆந்திராவில் இருக்காரு, அது அங்கே வந்து அவர் நடத்தின அதே மாநாடு, எத்தனை மாநாடு அவர் அங்கே நடத்தினார் சார்? இது 2வது மாநாடு. அடுத்த ஒரு மாநாடு நடத்தி 12 மாதம் கேப்பில் இன்னொரு மாநாடு நடத்தியிருக்கிறதே பெரிய விஷயம் சார். ஃபஸ்ட்டு எந்த கட்சியாவது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? 12 மாதம் கேப்பில் பண்ணியிருக்காங்களா? திரும்ப பண்ணி இதே கூட்டம் வந்து நின்றுச்சா இல்லையா? முதல் மாநாடுக்கு கூட்டம் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம்னு சொல்லிட்டீங்க. இது வந்து ஆட்டு மந்த கூட்டம், ரசிகர்கள் கூட்டம்னு என்னென்னமோ சொல்லி விமர்சனம் வச்சு இது பண்ணிட்டீங்க. இதெல்லாம் இல்லைடா அப்படின்னு உடச்சி காட்டினாங்களா இல்லையா? இந்த கூட்டம் வராமல் இருக்கிறது எவ்வளோ தடுத்தீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தீங்க? நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க சார். எந்த பிரச்சனையும் பண்ணலன்றாங்க. எல்லாருமே கொடுத்தாங்க சார். கொடுக்காம சார், இங்கே பிரச்சனைகள் கொடுக்காம இல்லை, எல்லா பிரச்சனையும் கொடுத்தாங்க. கூட்டம் வராமல் இருக்கிறதுக்காக டேட்ல இருந்து சேர் கொடுக்காததுலேருந்து இன்னும் நிறைய இருக்கு சார். சொல்லிட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி டேட் சொன்னாங்க சார். சும்மா ரீசன் சொல்லிட்டு இருக்குன்னா சொல்லிட்டு இருக்கலாம் சார். இங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த மாநாடும் கூட்டமும் சேரக்கூடாதுன்ட்டு என்னென்னலாம் வந்து பண்ணாங்களோ இங்கே எல்லா மக்களுக்கும் தெரியும் சார். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு ஹையஸ்ட்டு க்ரௌடு ஃபார்ம் ஆன மாநாடாக வந்து மதுரை மாநாடு ஆயிடுச்சா இல்லையா? ஹிஸ்டாரிக்கலில் வந்து இடம் பிடிச்சதா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்போ இந்த கூட்டம் வந்துருச்சுன்னா எங்கே நம்மளுக்குலாம் பிரச்சனைன்னு நினச்சாங்க, ட்ரை பண்ணாங்க, முடியல. கடைசி வரைக்கும் இதில் தோத்துட்டாங்க. விஜய் அண்ணா அவர்களோட மாநாடு மிக சிறப்பாக அங்கே வெற்றியோடு முடிஞ்சதுங்க. தாவிகாவோட தொண்டர்கள் ரொம்ப டிசிப்ளினானவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டிசிப்ளின் ஏன் சார் ரேம்ப் வாக்கில் ஓடி போய் ஒரு தலைவரை பிடிச்சி, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே அந்த நிகழ்வு பவுன்சர்ஸ் வந்து அவங்கள தூக்கி போட்டு கீழே ஒருத்தர் வந்து காயமடைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் சார் தேவையில்லாமல் தானே வருது சார்? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இப்போது விஜய் அண்ணா மேலே வந்து நான் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், விஜய் அண்ணா வந்து தாவேகா தொண்டர்கள் இல்லாமல் மக்களையும் அதையும் தாண்டி மக்களிடம் வந்து ஒரு உணர்வாக போய் உட்காந்துட்டார். அதாவது நம்மளுக்கு தீர்வு அரசியல் இவர் தான் இப்போ நம்மளை வந்து இத்தனை வருஷம் நடந்த ஊழல் ஆட்சியும் சரி, நடக்கிற ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் சரி, இதுலேருந்துலாம் காப்பாற்றுறது இவர் ஒண்டி தான் அந்த தீர்வு அரசியலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டராகவே இருக்கட்டும், ரசிகராகவே இருக்கட்டும், ஒரு ஒரு விஜயண்ணா அவர்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பவுன்சர்ஸோடு வராங்கன்னா, பவுன்சர்ஸோடு விஜயண்ணா மட்டும்தான் வந்தாரா? வேறு யாருமே வரலையா சார்? வேறு யாரும் மாநாடுக்கு பவுன்சர்ஸோட வரலையா? வந்தாங்க சார். நான் கேட்குறேன், யார் தொண்டர்கள் வந்து டிசிப்ளினாக இருக்காங்க. நீங்கள் தான் சொன்னீங்க சார். நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். அது ரசிகர் மனநிலை. நான் சொல்ல கேளுங்க. அது வந்து ரசிகர். நான் சொல்றது வந்து ரேம்ப் வாக்கில் நடக்கிற நீங்கள் சொன்னீங்களே அந்த சம்பவத்தை மட்டும் நான் பேசுகிறேன். நான் வந்து ஒட்டுமொத்த மாநாடியை பற்றி பேசல. அந்த சம்பவத்தில் ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவரை நான் பார்த்துட்டேன். அப்போ ஒரு எந்துவம் நம்மளை மீறி போய் பண்ணுவோம் இல்லையா? அது யங்ஸ்டர் சார். அந்த யங்ஸ்டர்ஸுக்கான குணம் அது. அதாவது 2K கிட்ஸ் பண்ற ஒரு சார். இதுதான் வந்து அவர்கள் தொண்டர்களை அரசியல் படுத்தவில்லைன்ற அந்த விமர்சனம் வருது சார். ரசிகர்கள் மனநிலை, அரசியல் மனநிலை சார். இதே தொண்டர்களும் இதே ரசிகர்களும் தான் 2021 ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் போட்டால் வந்து இவங்களுக்கு போடாமல் இருப்பாங்களா? 2021 ஓட்டு போடும்போது இவங்களாம் வேணும், இப்போ ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து தொண்டர்களை வந்து ரசிகரை வந்து அரசியல் மயமாக்கலை அப்படின்னு சொல்லி என்ன வகையில் நியாயம் சார்? ஃபஸ்ட்டு அது சார். இதே க்ரௌட், இதே மக்கள் தான் வந்து இதே இளைஞர்கள் பட்டாளம் தான் வந்து 2021 ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அப்போ இவங்க இப்போ வந்து இந்த கூட்டம் இங்கே சேர ஓட்டாக போட மாட்டாங்களா சார்? என்ன அரசியல் மயமாக சார்? அது வந்து ஒரு யங்ஸ்டர் சார். ஒருத்தரை எனக்கு பிடிச்ச ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு மனிதனை நான் பார்த்தவொடனே அவங்கள மீறி போய் பண்ணுற விஷயம் தான். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களா பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்கன்னா ஒரு தூக்கி இறக்குனாங்க. அப்போ அது கை ஸ்லிப்பாக இருக்குது. அப்போது அந்த செகண்ட் விஜயண்ணாவோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா? அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அந்த பவுன்சர்ஸை நீ பின்னாடி போன்னு மிரட்டுவார். நீ என் முன்னாடி வராத, எனக்கு பின்னாடி வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க. அது வந்து அப்போ வந்து அவருக்கு வர தொண்டர்களையும் ரசிகர்களையும் வந்து நீங்களாம் சொல்கிற மாதிரி ரசிகர்களை வந்து பார்க்காம தூக்கி போட்டார்னு நினச்சிட்டிங்களா? மிக தவறான கருத்து சார். அந்த செகண்டில் அந்த வீடியோ நல்லா பாருங்கள் சார். நானும் பார்த்தேன் அந்த வீடியோ, கூட. நான் ஆக்சுவலாக நின்று நான் வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பண்ண அடுத்த செகண்ட் அண்ணனோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா இல்லையா?
பார்த்தீங்களா? வீடியோ பாருங்கள். வீடியோ வேணாம் பார்க்கலன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவரை மாதிரி வந்து அவர் நீங்கள் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, நீ எல்லாரும் பின்னாடி போ, பின்னாடி போ, உனக்கு முன்னாடி வராதான்னு சொன்னாங்க. இல்லை இல்லை சார், இதை வந்து அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொன்னோன்னா, எதிர்க்கட்சி அதாவது இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப அரசியல் நாகரிகத்தோடு இருக்காங்களா சார்? எல்லா விஷயத்துலையும் நான் கேட்குறேன். எல்லா விஷயத்துலையுமே நான் என்னோடய கேள்வியாக நான் வைக்கிறேன். இவர் ஒரு விஷயம் ஒரே ஒரு வார்த்தை அங்கிள் சொன்னதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்களா இல்லையா? பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா? அங்கிள்ன்றது மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையா சொல்லுங்கள்? நம்ம மாமாங்களாம் என்ன கூப்பிடுவோம்? நம்ம தாய் மாமன்னு இருப்பாங்க, உங்களுக்கு இருப்பாங்க, எனக்கு இருப்பாங்க, எல்லாருக்குமே அவங்கள என்ன இங்கிலீஷில் கூப்பிடுவோம்? அங்கிள் தான் கூப்பிடுவோம். இதில் என்ன தவறு இருக்குது? ஃபஸ்ட்டு இதை பெருசாக்கி அரசியல் நாகரிகம் இல்லை, அரசியல் பேச தெரியல, தொண்டர்களை வந்து அதான் அரசியல்படுத்தவில்லை அப்படின்லாம் சொல்கிறதுல வந்து ரொம்ப அது அந்த அந்த கருத்தே ரொம்ப தவறாக இருக்குது. திரும்ப வர சட்டமன்ற தேர்தலில் வந்து தாவேகாவும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். இதை எப்படி சார் இருக்கு? உண்மையாது சார்? கூட்டணி அரசியல் கட்சி கூட்டணியும் அதான் இந்த எலெக்ஷனில் யார் யார் கூட கூட்டணி போகிறது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது சார் பேசுகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அதெல்லாம் மேலிட முடிவு பண்ணுறது, நம்ம நம்ம விமர்சனிக்கிறதுக்கான டைமும் இது கிடையாது. டைம் இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். ஏன்னா வந்து நீங்கள் மாநாட்டில் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதுக்கே இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல. கூட்டணியை பற்றி திரு விஜய் அவர்களும் இந்த மாநாட்டில் அவர் பற்றி பேசவே இல்லை. அதே சொன்னார், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்குன்னு தான் சொல்லிட்டாரு. அதெல்லாமே சொல்லிட்டாரு. வரலன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான பார்வையாக நான் பார்க்குறேன். வெளியே கட்சியாச்சும் அணுகுனாங்களா சார்? சார் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, அது வந்து பேசுறதுக்கான இடத்துல நம்ம இல்லை. டிசம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக இதுக்கான விவாதங்கள் வரும். நம்ம அப்போ கண்டிப்பாக சந்தித்து நிறையா இதை பற்றி நம்ம பேசலாம் சார். நம்ம நீங்கள் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் எத்தனை மாநாடு நடத்தினாலும் பெருங்காய டப்பா போல் விஜய் காலியாகி விடுவார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அதில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி உறுதியானதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் திரு சேகர்பாபு அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இவர் வந்து இப்படி பேசுகிறாரு. உங்கள் ரியாக்ஷன் எப்படி? 200 தொகுதியிலே 200 ஓட்டு வாங்குவாங்க சார், அவ்வளோதான் சார் வாங்குவாங்க சார். எவ்வளோ பெரிய கட்சி சார். இருக்கட்டும் சார், எங்களுக்கு அவர் 200 சொல்லும் போதெல்லாம் அந்த மாதிரி தான் சார் தோணுது. சீரியஸாக எனக்கு அது மாதிரி தான் தோணி சார். எவ்வளோ பெரிய கட்சி. நீங்கள் 2011 வந்து அவங்க எதிர்கட்சியாக கூட இல்லை சார். இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. அரசியல் களம் வேறு சார். அரசியல் களம் வேறு. அதுதான் சொல்கிறேன், அரசியல் களம் வேறு. எங்களுக்கு அவர் 200 சொல்லும் போதெல்லாம், இவர் சொல்லும் போதும் சரி, மாண்புமிகு திரு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் போதும் சரி, நாங்கள் 200 வெல்லுவோம் அப்படின்னு எல்லா தொகுதியிலும் 200 ஓட்டு வாங்குவாங்க போல அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது சார். சிம்பிளாக நான் சொல்கிறேன், எங்களுக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். பதிலுக்கு அவங்களும் அந்த விமர்சனம் வைப்பாங்க சார். 200 உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்காங்களான்ற கேள்வியும் கேட்குறாங்க. வந்து 26 களத்தில் பார்த்து சொல்லுங்கள் சார், இருக்கா இல்லையா என்னன்னா எப்படி எல்லாத்தையும் 26 களத்தில் அவர் தான் சொல்லிட்டார்ல, யார் வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டாரா இல்லையா? அவரே சொல்லிட்டாரு. பார்த்துக்கலாம், 226 பார்த்துக்கலாம், போட்டி போட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு காலி பெருங்காய டப்பாவாக இருந்தாருன்னா அவர் எந்த டப்பாவாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் அவர் முதல்ல அவர் 200 சொல்கிறதே எங்களுக்கு 200 ஓட்டு தான்ற மாதிரி நான் காதில் வாங்கிட்டு இருக்கேன். நாங்கள் யோசிக்கிறது வந்து 200 ஓட்டுன்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார், தாவேகாவோட அரசியல் பற்றி நம்ம நிறையா பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து மேலும் விவாதிக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.